அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரீமா கார்டு அனலைஸ்ல கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல 0 to 0 கால் பண்ணியிருப்பீங்க. எவ்வளவு பர்ஃபெக்டா அந்த எக்ஸ்பைரி டேல நம்ம பிரைஸ் அந்த விலையில அந்த 5 ரூலை மட்டும் என்னைக்கும் ஸ்டூடெண்ட் வந்து 0 to 0 காலில் மிஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 23,600 புட்டு 23,600 புட்டு வந்து 68 ரூபீஸ்க்கு சப்போர்ட் எடுத்தா 68 ரூபீஸ் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடும் 68 ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் சைடு இருக்கிறது வாய்ப்பு இருக்கணும். பாருங்க, இதுதான் 68. அப்போ மார்க்கெட் கண்டிப்பா ஏறி இருக்கும். கரெக்டுங்களா? சரி, இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்? ஆனா மார்க்கெட் இங்கேயே இருக்கு 68ங்கிற வேல்யூ. அப்போ இதெல்லாம் ஏன் சிந்திங்க. மேக்ஸ் படி ஏன் எப்போ ட்ரேட் பண்ணணும், எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும், எதுக்காக இதை கொடுத்தோம் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் 68 கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல என்ன டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக தான். அப்போ காலையில கண்டிப்பா ஒரு ட்ரேட் எடுத்து நல்ல பெட்டர் ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஒரு ஓப்பனேட்டர்ஸோ பிரைஸ் ஆக்ஷனோ பேட்டர்னோ எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் வேல்யூஸ் சம் ரூல்ஸ் என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே நமக்கு முன்னாடி கால்குலேஷனே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கணும். லைவ்ல எதையும் நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரு சில விஷயங்களை உட்காந்து வேல்யூ போட்டு வச்சிருக்கிறத எங்க வந்தா பை பண்ணணும், என்ன செய்யணும், அது மட்டும்தான் நம்ம மேக்ஸ். சரிங்களா? இதை இப்போ நான் யூடியூப்ல கொடுத்த இந்த வீடியோ லெவல்ஸ் எல்லாம் வைத்து அடிஷனலா வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். இதை வைத்து ட்ரேட் பண்ண மாட்டேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.